கவர்மெண்ட் வந்து எப்படி சுற்றுலா தலங்கள வந்து டெவலப் பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? டூரிசத்த வச்சு மட்டுமே கவர்மெண்டால 9லருந்து 10,00,000 வரையும் மணி வந்து ஜெனரேட் பண்ண முடியும். இதுக்கு ரொம்பவே பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் தேவைப்படாது. நம்மட்ட என்ன இருக்கோ அத பயன்படுத்தியே அத வந்து க்ரோ பண்ண முடியும். நம்ம நாட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு கிளீனா வச்சுக்கணும். பஸ் ஸ்டாண்டு, பஸ்ஸு இது எல்லாத்தையுமே கிளீனா வச்சுக்கணும். டஸ்ட்டு வராம பார்த்துக்கணும். பழமை வாய்ந்த கோவில்கள்லாம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கு. அதெல்லாம் புதுப்பிச்சு அதுக்கு மின்விளக்குகள்லாம் போடணும். முக்கியமான சுற்றுலா தலங்கள் எல்லாத்துலயுமே பார்க்கிங் வசதி கட்டாயம் இருக்கணும். அது மட்டும் போதாது, டாய்லெட் வசதி வந்து ஏற்படுத்தி குடுக்கணும். வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு வந்து தேவையான ஃப்ளைட் வந்து அரேஞ்ச் பண்ணணும். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளியில இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லலாம் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ட வந்து அதிகப்படுத்தணும். இத அதிகப்படுத்துறது மூலியமா டூரிஸ்ட் வந்து வர்றது வந்து ரொம்பவே அதிகமாகும். இது மட்டும் போதுமான்னு கேட்டா, இது பத்தாது. மார்க்கெட்டிங்ன்ட்டு ஒண்ணு இருக்கு. அத பண்ணணும். அத எப்படி பண்ணலாம்னா, நம்மளோட தமிழ் நாகரிகம், தமிழ் மொழியோட தொன்மையையும் எல்லாத்தையுமே 4K டாக்குமெண்ட்ரியா எடுக்கணும். அதிகமான மக்கள் எங்க கூடுவாங்களோ அங்கெல்லாம் போட்டு காட்டணும். சென்னை பஸ் ஸ்டாண்டு, மதுரை பஸ் ஸ்டாண்ட்லலாம் போட்டு காட்டணும். பெரிய ஸ்க்ரீன்ல போட்டு காட்டுனா இன்னுமே டெவலப் ஆகும். அடுத்து வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்கள் வந்து ட்ரோன் விசில் ஷாட் வந்து எடுக்கணும். அத வந்து எடுத்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும் பதிவு பண்ணணும். இதனால என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிப்பு போகணும்னா எப்படி பிளான் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து தேடுவாங்க இல்லையா? அத வந்து இன்ஸ்டாகிராம்லயும், யூடியூப்லயும் தேடுவாங்க இல்லையா? அப்படி தேடும்போது நம்ம நாடு வந்து ஓகே இப்படிலாம் இருக்கா, இங்க போலான்ட்டு இங்க பார்த்துட்டு வருவாங்க. இது வர மூலியமா டூரிஸ்ட் வந்து அதிகப்படுத்த முடியும். வெளிநாட்டுல இருந்து இங்க வரவங்க வந்து 2000லேருந்து 50,000 வரையும் செலவு பண்ணுவாங்க. எப்படின்னா ஹோட்டல் புக் பண்ணுவாங்க, ஆட்டோலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ரோட் சைட் ஃபுட்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களோட பொருளாதாரம் அதிகமானாதான் கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.